கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1786 கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 55 அதிகாரம் 8வது வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள், கர்த்தருடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. சில வேளைகளில் ஆண்டவரிடத்தில் நாம் நினைவுபடுத்தி கேட்போம், கர்த்தரிடத்தில் நினைவுபடுத்தி கேட்போம். ஆண்டவரே, என் மகனுக்கு நல்ல ஞானம் தந்து படிப்பிலே நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்று கேட்போம். ஆனால் ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருப்பார்? உங்கள் பிள்ளைக்கு ஞானம் தந்து படிப்பிலே வெற்றி தந்து அதற்கடுத்து அவனுக்கு வேலையும் தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருப்பார். உங்கள் நினைவுகள் ஒரு குறுகிய வட்டாரத்திற்குள்ளே இருக்கும், கர்த்தருடைய நினைவுகளோ விசாலத்திலே இருக்கும். எனவேதான் கர்த்தருடைய நினைவுகளுக்கு உங்களை உட்படுத்தி விடுங்கள். ரெண்டாவது, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. சில வேளைகளிலே இந்த உலகத்திலே வாழுகிற நாம் என் வழி தனி வழி என்று சொல்லுகிறோம், என் வழி சரியான வழி என்று சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வழியில நீங்கள் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கர்த்தர் தான் உங்களுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய நினைவுகளின்படி எனக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தருடைய வழிகாட்டுதல் என் வாழ்க்கையில், தொழிலிலே, வியாபாரத்தில், கல்வியில், வேலையில் வேண்டும் என்று ஜெபியுங்கள். நிறைவானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒளிந்து ஓடி போய்விடும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருடைய நினைவுகளுக்கு உட்பட்டு யாரெல்லாம் நடக்கிறார்களோ, கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொண்டு யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை மேன்மைப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அழைக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வழியை பின்பற்றுங்கள். அவருடைய வழி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனையின்றி தவிக்கிறாயா? வழி தெரியாமல் திகைக்கிறாயா? பயப்படாதே, பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 41:10, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய நினைவுகளுக்கு வாருங்கள். அவர் உங்களை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.